நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பிரதமர் வேலை என்பது மிக பொறுப்பான வேலை. இப்போது ஆரியர்களுக்கு வந்தேரிகளுக்கு ஒரு சௌகரியம் வந்திருக்கிறது. என்னன்னா, தன்னுடைய கோல் எடுத்து நான் ஆட்டும்போது அதற்கு ஆடுகின்ற ஒருவர் எனக்கு பிரதமராக வாய்த்திருக்கிறார். நீ எத்தனை குட்டிக்கரணை வேணாலும் போடு, ஒன்று நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கும். ஆனால் அது தெரியாமல் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆடுறாராமா என்று அவர்கள் கோல் எடுத்து ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். இவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார். கடலுக்குள்ள கூட போய் மயிலிறக சொருகி வச்சுட்டு வருவேன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு போலி சனாதனியாக தன்னை வரித்து கொண்டிருக்கிறார். நாம் வசிக்கின்ற இடத்தை சேரி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வசிக்கின்ற இடத்தை அக்ரஹாரம் என்று சொல்கிறார்கள். நாம் வெளியில் இருக்கின்ற பிச்சைக்காரருக்கு போடுவதை பிச்சை என்று சொல்கிறார்கள். ஆனால் உள்ளே இருந்து கருவறையிலிருந்து தட்டில் வாங்குகின்ற சில்லறையை தட்சணை என்று சொல்கிறார்கள். சங்கிகள், ஆரியர்கள், வந்தேரிகள், வைதிகர்கள் இந்துக்கள் என்கின்ற போர்வைக்குள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்துக்கள் என்கின்ற வார்த்தையை ஸ்டிக்கராக எடுத்து ஒட்டி கொண்டார்கள். கோயிலுக்குள் செல்லுவேன், ஆனால் எதற்காக? அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்களின் மந்திரத்தில் மதிமயங்குவதற்காக அல்ல. நம்முடைய மன்னர்கள் அவர்களுக்கு கால் பிடித்து விட்டார்கள், கவரி வீசினார்கள். அறிவு என்பதும் பகுத்தறிவு என்பதும் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அழித்தொழிக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையாக இருப்பது வெறும் செம்மறியாட்டு கூட்டம்தான். அவர்களுக்கு பகுத்தறிவு என்பது அச்சுறுத்துகின்ற ஆயுதமாக இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் ஏற்றாற்போல் தங்களை தகவமைத்துக் கொண்டு பச்சோந்திகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்த குணம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள், இந்த ஆண்டாள் பெரியார் ஆழ்வார் பெற்றெடுத்த மகள் என்று நான் எப்போதுமே சொல்லுவேன். தாமிரபரணி தண்ணீர் குடித்து வளர்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு நெருப்பாக ஒரு பெண் இருப்பாள் என்பதற்கு அடையாளமாக நான் எப்போதும் என்னை நினைத்து கொள்வேன். அது கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சி அணியாக இருந்தாலும் கூட நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன். அதற்கு காரணம் என்னுடைய அப்பா கவிஞர் நெல்லையா கணபதி அவர்கள் தந்தை பெரியாரோடு அணுக்கமாக இருந்த அந்த பொழுதுகளையெல்லாம் சொல்லி வளர்த்தார்கள் என்னை என்பதனால் அந்த பொழுதின் விளைச்சலாக நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஆண்டாள் என்னுடைய தாத்தா கரந்தாநேரியில் கிராம முன்சீஃபாக இருந்த ஆண்ட பெருமாள் கையை பிடித்து கொண்டு அங்கே இருக்கின்ற குலதெய்வ கோயில், அந்த கிராம தேவதை கோயிலுக்கெல்லாம் போய் வளர்ந்தவள் தான். அதிலும் திருநெல்வேலியில் மாலை நேரம் என்றால் ஒரு பூச்சரம் போட்டு விளக்கு முன்னால் உட்கார்ந்து எல்லோரும் தேவாரம் திருவாசகம் பாடுவோம். பாடி முடித்த பின்பு கொஞ்சம் ஒரு வெள்ளை கட்டி கிடைக்கும். நாங்கள் பாடியது வேறு எதற்காகவும் இல்லை, அந்த சின்ன வெள்ளை துண்டுக்காகத்தான் என்றாலும் அப்படி வளர்ந்தவள். ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய சிவவாக்கியரின் ஒரு வரி என்னை மாற்றியது. பறச்சி ஆவதேதடா பணத்தி ஆவதேதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்கிறதோ என்று அவர் கேட்ட அந்த கேள்வியை என்னுடைய அப்பாவிடம் கேட்டபோது, நீயே புரிந்து கொள்வாய், காத்திரு என்று சொன்னார். அதே போன்று நம்முடைய வள்ளலார் நால் வர்ணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா, அந்த வரிகள் நால் வர்ணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா பிள்ளை சரிதம் கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே என்று சொல்லி கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையில் திரும்பவும் ஒரு கேள்வி வந்தது. அப்படின்னா நால் வர்ணம் ஆசிரமம் ஆசாரம் இதெல்லாம் கேள்விக்குரியது தானே என்று. அப்போதுதான் நான் தேட துவங்கினேன். அந்த தேடல் என்னை எங்கே கொண்டு வந்து விட்டதென்றால், அன்பை தவிர, அன்பை அகத்தில் சுமக்கின்ற இந்த அன்பை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே தெய்வம் இல்லை என்கின்ற புரிதலை எனக்கு அப்போது கொடுத்தது. அப்படியானால் திருக்கோயில்கள் என்று நாம் சொல்லுகின்ற அந்த இடங்களிலெல்லாம் என்ன இருக்கிறது என்று தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன். கோயிலுக்குள் செல்லுவேன், ஆனால் எதற்காக? அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்களின் மந்திரத்தில் மதிமயங்குவதற்காக அல்ல. எனக்கான தேடலோடு, எனக்கான கேள்விகளோடு, பல கேள்விகளை இந்தியா முழுமைக்கும் சுற்றி வந்திருக்கிறேன். வந்த இடத்திலெல்லாம் நான் கண்டுபிடித்த ஒன்றே ஒன்று, இந்த கோயில்கள் தமிழர்களாகிய நாம் கட்டியது. நம்முடைய மன்னர்கள் செங்கல்லையும் கல்லையும் சுமந்து கட்டினார்கள். நம்முடைய மன்னர்கள் அவர்களுக்கு கால் பிடித்து விட்டார்கள், கவரி வீசினார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வாழ்வியல் இத்தனைக்குமான அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கோயில்களை கைப்பற்றுவதற்காகவே இப்போது ஆரிய படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும்.
முடிந்தது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த தலைப்பு எனக்கு இப்போ மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒன்றை சொல்ல வேண்டும் உரக்க. நேற்றைக்கு நான் புதுச்சேரியில் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கான ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய போது எதிர்பக்கத்தில் நம்முடைய சங்கிகள் கூட்டம் வழக்கம் போல் எப்போதுமே மடைமாற்றம் செய்வார்கள் அல்லவா, தலைப்பை விட்டு. அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் எதிரில் இருந்த அவர்களுடைய ஆதரவாளர்கள் யார் என்று பார்த்தால் நம்மை போல் சிந்திக்கின்ற நபர்களாக, ஆளுமைகளாக அவர்கள் இல்லை. இன்னமும் சிந்தனை என்ற ஒரு வடிவம் பெறாத அந்த சிறு குழந்தைகளை அவர்கள் தங்களுக்காக கோஷம் போடுபவர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போது நான் வேதனைப்பட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தா இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவா? எதிர்காலத்தில் இவர்கள் உருவாகி நிற்கும் போது இந்த தேசம் இவர்களுக்கானதாக இருக்காது. இவர்களுடைய சிந்தனையை அந்த தேசம் கேட்காது. இவர்களுடைய அடிமைத்தனத்தை மட்டும்தானே கேட்கும். இவர்கள் முதுகெலும்பு ஒடிந்து போயிருக்கின்ற அந்த நிலையை தானே கேட்கும். அப்படியானால் இவர்களுக்கு யார் புத்தி சொல்வது என்று யோசித்த போது இன்றைக்கு அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. திராவிட நட்பு கழகம் என்று நம்முடைய தீபன் அவர்களும், விக்னேஷ் பாலன் அவர்களும், முத்துக்குமார் அவர்களும், இளம் சித்திரன் அவர்களும், ஸ்ரீவித்யா, இப்போது உள்ள சோஷியல் மீடியா சென்சேஷன் யார் என்று கேட்டால் ஸ்ரீவித்யா என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தியலாளரை கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளங்கோ அவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்கின்றேன். அதே போன்று இந்த அரங்கத்தில் நிறைகுடகங்களாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நீதிபதி ஐயா சிங் அரி பரந்தாமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நம்முடைய நிறைகுடம் மருதையன் அவர் பேசினால் நிச்சயமாக அதற்கு பின்பு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கவலைகள், கரும்புள்ளிகள் எல்லாம் மறைந்து நாம் தெளிவாகி விடுவோம் என்பது நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுக்கின்ற தோழர் மருதையன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எப்போதும் போல் சுபவீரன் ஐயா சுபவீர பாண்டியன் தோழர் அவர்களுக்கும் அண்ணன் சொல்லவா, தோழன்னு சொல்லவா, எதுன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் அவர் நம்முடையவர். இந்த குழந்தைகளை வழிநடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். இந்த தலைப்பை எப்படி அணுகுவது என்று யோசித்து பார்த்தால், கோல்வார்க்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கின்ற அந்த புத்தகத்தில் 1940 வெளிவந்த போது ஒரு திரிசூலத்தை போன்ற ஒரு படத்தை கொடுக்கிறார், ஒரு சித்திரத்தை. அப்போது அந்த திரிசூலத்தில் 3 கூர்மையான அந்த அடையாளங்களாக இருந்தது யார் என்றால், அவர்கள் அந்த கூர்மையான வேலை கொண்டு திரிசூலத்தை கொண்டு அழிக்க வேண்டிய 3 அடையாளங்களாக அவர் அடையாளப்படுத்தியவர் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இது 1940. மிகச் சமீபத்தில் 2014 நம்முடைய ஒன்றிய தலைவர் பதவியேற்ற போது புதுதில்லியில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த உலக இந்துக்கள் மாநாடு, அதில் அவர்கள் புதிதாக 2 சூலங்களை உருவாக்கி கொண்டார்கள். அந்த 2 சூலங்கள் எது என்றால் 5M என்று சொல்கிறார்கள். மார்க்சிஸ்ட், மிஷனரிஸ், மெக்காலேயிஸ்ட். அதாவது மேலை நாட்டு கல்வியை இங்கே கொண்டு வந்து அதன் விளைச்சலாக இருக்கிறோம் அல்லவா, நம்மையெல்லாம் கூட அழித்தொழிக்க வேண்டும். எனவே மார்க்சிஸ்ட், மிஷனரிஸ், மெக்காலேயிஸ்ட். அடுத்தது மெட்டீரியலிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அந்த மெட்டீரியலிஸ்டில் தான் திராவிடர் கழகம் வருகிறது என்பதுதான் நாம் குறித்து வைத்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏன் அவர்கள் மெட்டீரியலிஸ்டையும் சேர்க்கிறார்கள்? அடுத்ததாக முஸ்லிம்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 3 திரிசூலமாக இருந்தது, இப்போது 5 சூலங்களாக மாறி இருக்கிறது. அதில் பகுத்தறிவாளர்கள், ரேஷனலிஸ்ட் என்று சொல்கின்ற நம்மையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்னும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பதும் பகுத்தறிவு என்பதும் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அழித்தொழிக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையாக இருப்பது வெறும் செம்மறியாட்டு கூட்டம்தான். பகுத்தறிவோடு சிந்திக்கின்ற மக்கள் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிடர்களை அவர்கள் ஏன் நாத்திகர்கள் என்று அழைக்கிறார்கள்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. உலகாயதவாதிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள்தான் இந்த நாத்திகர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் கட்டமைப்புகளை, கற்பனைகளை
இதை மட்டுமே நாங்கள் உங்களுக்கான வாழ்வியலாக கொடுக்கிறோம். ஆனால் இந்த உலகாயதவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய நாத்திகர்கள், திராவிடர்கள் உங்களை சிந்திக்க தூண்டுகிறார்கள், அறிவியல் பூர்வமாக உங்களை வழி நடத்துகிறார்கள், உண்மையானதை மட்டுமே நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் கற்பனைவாதிகள், நாங்கள் புராண கதைகளைத்தான் உண்மை என்று உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இவர்கள், இந்த நாத்திகவாதிகள் இந்த உலகத்தை சீர்திருத்துகிறார்கள். விஞ்ஞானத்தின் வழியாக, அறிவியல் வழியாக, பகுத்தறிவு வழியாக என்னும் போது அவர்களுக்கு பகுத்தறிவு என்பது அச்சுறுத்துகின்ற ஆயுதமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய திராவிடர் இயக்கம் என்பது மிக முக்கியமான தேவை. அதிலும் அறிமுக உரையில் பேசும்போது சொன்னார், திராவிடர்களாகிய நாங்கள் கடவுள் ஏற்கின்ற, கடவுள் சிந்தனையை ஏற்கின்ற, கோயிலுக்கு செல்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்படலாமா என்று. அந்த இடத்தில்தான் நம்முடைய தந்தை பெரியார் நமக்கு உதவிக்கு வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுநாள் வரைக்கும் ஒரு சங்கராச்சாரியார் சொல்கிறார், நல்ல வேளை ஆங்கிலேயன் வந்தான், நமக்கு இந்துக்கள் என்ற ஒரு பொது பெயரை கொடுத்து விட்டான், இல்லை என்றால் நாம் நிச்சயமாக இந்த பூமியில் கால் பதித்திருக்க முடியாது என்று சொல்கிறார் சங்கராச்சாரியார். என்றால் யோசித்து பாருங்கள், இந்துக்கள் என்கின்ற அந்த பொது பெயரை கொடுத்ததனால்தான் அந்த ஆரியர்கள் இன்றைக்கு நாங்கள் தான் இந்துக்கள், நாங்கள் தான் இந்த இந்து சமய கோயில்களை காப்பாற்றப் போகிறோம் என்கின்ற ஒரு தவறான உணர்வை இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் திராவிடர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? திராவிடர்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர்களிடமே போய் நாம் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இந்துக்கள் தான், திராவிடர்கள் இல்லை அப்படின்னு. திராவிடர்கள் என்பவர்கள் அடையாளங்களை மறுப்பவர்கள். ஆனால் அவர்கள் சங்கிகள் என்பவர்கள் அந்த பூநூல் குடுமி என்கின்ற அடையாளத்தோடு இருப்பவர்கள். அதை தாண்டி மொழி என்பது அவர்களுக்கு கோல்வார்க்கர், ஹெக்டேவர்களாம் சொன்ன மாதிரி இந்தி, அதை தவிர சமஸ்கிருதம், அதுதான் இந்து ராஷ்டிராவின் மிக முக்கியமான கோட்பாடு. சமஸ்கிருதம் தான் ஆளுகின்ற மொழியாக இருக்க வேண்டும். அப்படி ஆளுகின்ற மொழியாக சமஸ்கிருதத்தை உருவாக்கும் வரைக்கும் நான் ஹிந்தி என்கின்ற அந்த மொழியில் ஏறி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. அப்படியானால் இந்த திராவிடர்கள் என்பவர்கள் நிச்சயமாக இந்துக்கள் என்கின்ற அவர்களையும் சேர்த்து தான் நாம் சொல்கிறோம். ஆனால் பிராமணர்கள் அந்த குடைக்குள் வர விரும்புவதே இல்லை. அது முதலில் நமக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தும் போது நிச்சயமாக பிராமணர்கள் அங்கே வரமாட்டார்கள். அதுவும் பிராமணர்கள் என்பவர்கள் பச்சோந்திகள் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். காரணம், எந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த மாநிலத்தின் மொழியை தன்னுடைய பெயரோடு சேர்த்து இணைத்துக் கொள்பவர்கள் தான் அவர்கள். டாம் பிராம் என்று இருப்பார்கள், கன்னடா பிராம் என்று இருப்பார்கள், தெலுங்கு பிராம் என்று இருப்பார்கள், மலையாளி பிராம் என்று இருக்கிறார்கள். என்றால் எல்லா இடங்களுக்கும் ஏற்றாற்போல் தங்களை தகவமைத்து கொண்டு பச்சோந்திகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்த குணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய திராவிடர்கள் என்பவர்கள் மொழியால், இனத்தால், சிந்தனையால், பண்பாட்டு கூறுகளால் உறுதிபட நிற்கிறோம் அல்லவா? அந்த அச்சுறுத்தலை அடித்து நொறுக்குகின்ற ஒரு சூழ்ச்சியைத்தான் இப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்தி பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்கட்டும், அதே போல் பகுத்தறிவு பிரச்சாரம் அதுவாக நடக்கட்டும் என்று சொன்னவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் திராவிட இந்த நட்பு கழகத்தையும் முன்னேற்றி செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் எதன் விழுமியங்களாக நிற்கிறார்கள் என்றால், நம்முடைய தந்தை பெரியார் நமக்காக ஆலய பிரவேசம் பெற்றுக் கொடுத்தார் அல்லவா? கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி நாமும் உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அல்லவா? அப்படியானால் நம்முடைய தமிழர்கள் உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும். அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அது இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறது. ஆனால் நாம் எதற்கு எதிராக இருக்கிறோம் என்றால், அந்த ஆலயத்தை வைத்து, அந்த கோயிலை வைத்து, அந்த தெய்வத்தை வைத்து நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் அல்லவா? அந்த நிலையில் அங்கே சமநீதியையும் சமூக நீதியையும் இல்லாமல் ஆக்குகிறார்கள் அல்லவா? அந்த நிலையில்தான் இந்த திராவிட நட்பு கழகம் என்பது நிச்சயமாக நமக்கான அடையாளமாக வருகிறது. எந்தெந்த நிலையில் நாம் இந்த திராவிடர்களை அல்லது பிராமணர்களை கோயில் கூடாது என்பது அல்ல. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி, கோயில் கூடாது என்பது அல்ல. ஆனால் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறக்கூடாது என்பதைத்தான் நாம் அவர்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆறறிவு, மனிதனுக்கு அடையாளமே ஆறறிவு என்று சொல்கிறோம்.
ஆனால் இவர்களுக்கு யார் தேவையாக இருக்கிறார்கள்? ஆறறிவை கொண்டு சிந்திக்கின்றவர்கள் தேவையாக இல்லை. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை விட கேவலமாக, விலங்குகளை விட மோசமாக, விலங்குகளை விட உணர்வற்று, உணர்ச்சியற்று ஒரு அடிமைத்தனமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களைத்தான் இவர்கள் இந்துக்கள் என்ற பெயரில் தங்களுடைய அடையாளமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றையும் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, எல்லாவற்றிலும் நாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இவர்கள் எதிலெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய கோயில்கள் என்பது நம்முடைய விழுமியங்களின் அடையாளம், நம்முடைய மன்னர்களின் அடையாளம் என்பது அதில் நாங்கள் தான் இதற்கான உரிமையாளர்கள் என்று ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள். அடுத்தது சமநீதி என்கின்ற அந்த வார்த்தையில் ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள், சமூக நீதி என்கின்ற அந்த வார்த்தையில் ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள். இப்படியாக நம்முடைய கலாச்சாரம் எல்லாவற்றிலும் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த நிலையை நாம் எப்படி மாற்றப் போகிறோம் என்பதுதான் இன்றைய கேள்வி. சமீபத்தில் அந்த ராமர் கோயில் திறப்பு விழா நமக்கு தெரியும், எப்படியெல்லாம் நடந்தது கோலாகலமாக என்று. அதற்காக நம்முடைய பிரதமர் எப்படிப்பட்ட முன் தயாரிப்புகள் எல்லாம் ஈடுபட்டார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பிரதமர் வேலை என்பது மிக பொறுப்பான வேலை, நிறைய பணிச்சுமைகள் இருக்கும், அழுத்தங்கள் இருக்கும், முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் என்பதெல்லாம். ஆனால் நம்முடைய பிரதமர் தான் உலகுக்கு காட்டினார், 1 மாதம் முழுக்க எனக்கு வேலையே இல்லை, நான் பண்ண போகிறது 22 தீர்த்தங்கள் ஆட போகிறேன், அப்புறம் கோயில் கோயிலாக போய் சுண்டல் சாப்பிட போகிறேன், கோயில் கோயிலாக போய் ஆரத்தி காட்ட போகிறேன் என்பதாக ஒரு பிரதமர் பதவி என்பது இப்படியாக கோயில் சார்ந்த நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்காக மட்டும்தான் என்பதான ஒரு பிம்பத்தை கொடுத்தார் அல்லவா. அப்போதுதான் ஒன்று புரிந்தது, நம்முடைய மன்னர்கள் கோயில்களை கட்டி இருக்கிறார்கள், ஆனால் அந்த கோயில்கள் மூலமாக உருவாக்கியது அவர்கள் எதை என்றால் கலையையும் பண்பாட்டையும் பண்பையும் வாழ்நிலையும் உயர்த்தியவர்கள் நம்முடைய மன்னர்கள் என்னும்போது அங்கே சமநீதி இருந்தது, சமூக நீதி இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வைதிகர்கள் உள்ளே வரும்போது மொழியை மாற்றினார்கள். யோசித்து பாருங்கள் தோழர்களே, நாம் சாப்பிடுவது சோறு என்றாகும், ஆனால் அவர்கள் அதை சாப்பிட்டால் அது பிரசாதம் என்றாகிறது. நாம் வசிக்கின்ற இடத்தை சேரி என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் வசிக்கின்ற இடத்தை அக்ரஹாரம் என்று சொல்கிறார்கள். நாம் குடிக்கின்ற தண்ணீரை வெறுமே தண்ணி என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் அருந்துவதை தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். நாம் வெளியில் இருக்கின்ற பிச்சைக்காரருக்கு போடுவதை பிச்சை என்று சொல்கிறார்கள், ஆனால் உள்ளே இருந்து கருவறையிலிருந்து தட்டில் வாங்குகின்ற தட்டில் வாங்குகின்ற சில்லறையை தட்சணை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நாம் ஒருவருக்கு தானம் கொடுத்தால் அது வெறுமே நீ தானம் கொடுக்கிற அவ்வளோதான் என்கிறார்கள், ஆனால் பிராமணர்களுக்கு கொடுப்பதை நீ கொடுத்தால் புண்ணியம் சேரும் என்கிறார்கள். இப்படியாக அவர்களுக்கு செய்கின்ற எல்லாவற்றையும் புனிதத்தோடும் புண்ணியத்தோடும் சாங்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும், நாம் எப்படி அதை நம்முடைய அரசிடமே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கேள்வி. நம் எல்லோருக்குமே தெரியும் எங்கே இருந்து ஆரம்பித்தது இந்த வரலாறு என்று. ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே இவர்கள் கைப்பற்றி வைத்திருந்த அந்த கோயில்களில் நடந்த கொள்ளைகள், திருட்டுகள், இதை பற்றியெல்லாம் பல புகார்கள் வந்த பின்புதான் நீதி கட்சி ஆரம்பித்து அப்படியே திராவிடர் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று இப்படியாக உருவானது இந்த இந்து சமய அறநிலையத்துறை. நம்முடைய நீதி கட்சி காலத்தில் இந்து சமய வாரியம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் 1960களில் இந்து சமய அறநிலையத்துறை என்று உருவாக்கி இருக்கிறோம். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இதுநாள் வரைக்கும் செய்யப்படாத அளவுக்கு பல புதுமைகள், பல புரட்சிகள் இந்து சமய அறநிலையத்துறையை வைத்தே செய்திருக்கிறோம் என்பதுதான் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருதுகோள். அதிலும் மிக குறிப்பாக மிக சமீபத்தில் இந்த 3 ஆண்டுகளில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு 1000 கோயில்களுக்கு மேலாக குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். எத்தனையோ அர்ச்சகர்களுக்கு அவர்களுக்கான ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி உதவித்தொகையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொங்கல், தீபாவளி என்று வந்தால் உடையையும் புத்தாடையையும் வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருட்களையும் கொடுக்கிறார்கள். இந்த அர்ச்சகர்களுக்கான ஓய்வூதியம், மாதம் ஓய்வூதியத்தை கொடுக்கிறார்கள். கிராம கோயில்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மானியம் கொடுக்கிறார்கள், ஒருவேளையாவது விளக்கேற்ற வேண்டும் என்று. இதை தவிர எத்தனையோ சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இது எல்லாத்தையும் செய்கிறான்,
அப்போ இது இல்லையா இந்து கலாச்சாரம், இது இல்லையா இந்து மக்களின் மனநிலை, இது இல்லையா இந்து வாழ்நிலை? அப்படி என்றால் திமுக அரசு, இந்து அறநிலையத்துறை இது ரெண்டுமே கடவுளுக்கு எதிரானது என்கின்ற வாதத்தை இவர்கள் எப்படி முன்வைக்கிறார்கள்? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் ஒன்று தெரியும். என்னன்னா, அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்று உருவாகி அதற்கு பின்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு பின்பு கருவறைக்குள்ளும் நம்முடைய மக்கள் இந்துக்கள் அந்த 4 வர்ணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மேல் வர்ணத்தை தாண்டிய கீழே உள்ள 3 வர்ணங்கள் நாம் அத்தனை பேரும் கோயிலுக்குள் சென்ற பின்புதான் அவர்களுக்கான அச்சுறுத்தலை அவர்கள் உணர்கிறார்கள். இப்படியே விட்டால் இவர்கள் இன்னமும் கூடுதலாக கருவறைக்குள்ளும் வந்து விடுவார்கள். அப்படியானால் நம்முடைய இடம் பறிபோய் விடுமே என்கின்ற அந்த ஒரு அச்சுறுத்தலை புரிந்து கொண்டுதான் அவர்கள் இப்போது புதியதாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக கழகம் கடவுளுக்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது என்பதாக. ஆனால் அப்படி இல்லை. முற்ற முழுக்க இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றுகின்ற எல்லோருமே இந்துக்கள் தான். அதில் வேற யாரும் வேற ஹிந்து அல்லாதவர்கள் என்பது அங்கே இருக்கவே முடியாது. அமைச்சர் முதற்கொண்டு துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும் எல்லோரும் ஹிந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியான நிலையில் இவர்கள் சொல்லுகின்ற இந்த வாதம் பொய்த்து போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர இன்னும் ஒரு அச்சுறுத்தல் என்ன தெரியுமா? இது நாள் வரைக்கும் சமஸ்கிருதம் மட்டுமே கோலோச்சி இருந்த அந்த கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்கின்ற ஒரு புதிய நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கிறோம் அல்லவா? இது கூடுதலான அச்சுறுத்தலாக இருக்கிறது அவர்களுக்கு. சரி, இதையெல்லாம் கூட விட்டுருங்களேன். பெண்கள், கருவறையை வயிற்றில் சுமக்கின்ற பெண்கள் கோயில் கருவறைக்குள் வரக்கூடாது என்பதை மனுநீதி சொல்லி இருக்கிறது என்று சொல்லி 20 நூற்றாண்டுகளாக நம்மை முட்டாளாக்கினார்கள் அல்லவா? அந்த நிலைப்பாட்டை மாற்றி பெண் ஓதுவார்களை உருவாக்கிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது என்றால் அது முதலாக உலகத்திலேயே முதலாக எந்த இந்து கோயிலிலும் இல்லாத ஒரு வகைப்பாட்டில் அது இருக்கிறது என்பதனால் இது கூடுதலான அச்சுறுத்தலாக அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இப்படியாக பலவித காரணிகளால் அவர்கள் இந்து மக்களுக்கு எதிராக நம்முடைய திமுக அரசு இருக்கிறது என்பதான ஒரு சித்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்து மக்களுக்கு முற்ற முழுக்க ஆதரவாக இருப்பதுதான் நம்முடைய அரசு. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சங்கிகள், ஆரியர்கள், வந்தேரிகள், வைதிகர்கள் இந்துக்கள் என்கின்ற போர்வைக்குள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இந்துக்கள் என்கின்ற வார்த்தையை ஸ்டிக்கராக எடுத்து ஒட்டி கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் எத்தனை தான் குட்டிக்கரணம் போடுங்க, அந்த சூடோ சனாதனின்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? சூடோ சனாதனி, அதாவது வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு உயர்ந்த பின்பு நாங்கள் கூட ரொம்ப ஆச்சாரமாக இருப்போம் தெரியுமா, நாங்கள் கூட இப்படியே தான் அனுஷ்டானமாக இருப்போம், நானும் ரொம்ப வைதீகமாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்வதில் நமக்கு ஒரு கிளர்ச்சி இருக்கிறது. நான் ஒன்றும் முந்தி இருந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இப்போ ரொம்ப ஆச்சாரமாயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவராக நான் மிக சமீபத்தில் பார்த்தவர் நம்முடைய இளையராஜா. யோசித்து பாருங்கள். நாம் கொடுத்த பெருமையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு, நாம் கொடுத்த கைதட்டெல்லாம் வாங்கிட்டாரு, நாம் கொடுக்குற உயர்வெல்லாம் வாங்கிக்கிறார், நாம் கொடுக்குற மாலைகளை எல்லாம் வாங்கிக்கிறார். ஆனால் கடைசியில் போய் அவர் சரணாகதி அடைவது எங்கே என்றால் அவர்களிடம் சரணாகதி அடைந்து நிற்கிறார். காரணம் அந்த சூடோ சனாதனி, அது கொடுக்கின்ற கிளர்ச்சி அது தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக சமீபத்திய சூடோ சனாதனி இன்னொருத்தர் யாருன்னா, கோயிலாக போய் குட்டிக்கரணம் போட்டார்ல ஒன்றிய தலைவர், போட்டாரா இல்லையா? நீ எத்தனை குட்டிக்கரணம் வேணாலும் போடு, ஒன்று நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் என்பது தான் அவர்களுடைய வாதமாக இருக்கும். ஆனால் அது தெரியாமல் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆடுறாராமா என்று அவர்கள் கோல் எடுத்து ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா சூடோ சனாதனம். நான் பாருங்கள் எவ்வளோ பக்திபூர்வமாக இருக்கார், எவ்வளோ ஆச்சாரமாக இருக்கார், எவ்வளோ நல்ல கோயிலுக்கெல்லாம் போகிறார், எப்படி சாமி கும்பிட்றார். அப்படி சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளால் அவர் என்ன செஞ்சிட்டார்? கடைசியில் கடலுக்குள்ளே கூட போய் மயிலிறக சொருகி வச்சுட்டு வருவேன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு போலி சனாதனியாக தன்னை வரித்து கொண்டிருக்கிறார். இப்போது ஆரியர்களுக்கு வந்தேரிகளுக்கு ஒரு சௌகரியம் வந்திருக்கிறது. என்னன்னா, தன்னுடைய கோல் எடுத்து நான் ஆட்டும்போது அதற்கு ஆடுகின்ற ஒருவர் எனக்கு பிரதமராக வாய்த்திருக்கிறார். அதனால் அவரை விட மாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்கள நாம் விட்டுறணும், நிச்சயமாக விட வேண்டும். அவர்களை நாம் கைவிட்டாக வேண்டும். அதற்கான போர் தான் இப்போது வருகின்ற நம்முடைய இந்த தேர்தல் 2024 தேர்தல் என்பது வெறுமே கையில் கருப்பு மையை பூசிட்டு வர்ற அந்த தேர்தல் இல்லை. இது நம்முடைய தோழர் சிங்கராயர் சொன்னது போல் எதிர்காலத்துக்காக நம்முடைய தேசத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் என்னும்போது
இது நாம் யாருமே இதுவரைக்கும் சுதந்திர போரில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் பங்கேற்கின்ற ஒரு சுதந்திர போராக இந்த 2024 தேர்தல் வந்து வாய்த்திருக்கிறது. ஏன் நாம் இந்த மக்கள் இவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு மிக சரியாக பல கல்வெட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய பல நூல்களில். அதில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் அந்த கோயிலுக்கான நிபந்தனம் என்று சொல்கிறார்கள். நிபந்தனம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அது என்ன பணினா, அரிசி பருப்பு இந்த மாதிரி விஷயங்களை கோயிலுக்காக வாங்கி அவர்கள் நிவேதனம் தயாரிக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய மன்னர்களால். அந்த நிலங்களுக்கு என்ன சிறப்பு என்றால், வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே விளைகின்ற விளைச்சலுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மன்னர்கள். என்னும்போது எப்படிப்பட்ட சூழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்தே அவங்க கட்டமைச்சிருக்காங்க பாருங்க. தங்களுக்கு நிலம் வாங்கிக் கொள்கிறார்கள், அதற்கு சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டுக் கொள்கிறார்கள். தங்களுக்கு நிலம் கொடுத்தால் உனக்கு புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் மூளை செலவை செய்தே அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னும்போது இந்த சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கின்ற விளைச்சலுக்கெல்லாம் வரி விலக்கை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மன்னர்கள். அந்த வரி விலக்கெல்லாம் இப்போது செல்லுபடி ஆகவில்லை என்பது அவர்களுக்கு கூடுதலான கோபம். அதனால தான் திரும்ப சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்து சமய அறநிலைத்துறையை மக்களிடமே கொடுப்போம் அப்படின்னு. மக்களிடமே கொடுப்போம் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களிடமே என்றால் அந்த 3 வர்ணத்தாருக்கு அவர்கள் கொடுக்க போவதில்லை. அவர்கள் சொல்கிறார்களவா, நாங்கள் முகத்தில் பிறந்தோம் என்று. அவர்களிடம் கையகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அந்த மேல் வர்ணத்தாரிடம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்ச்சியைத்தான் இன்றைக்கு இவர்கள் திட்டமிட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இல்லாமல் போவதற்கு, அல்லது நம்முடைய இந்த தேர்தல் மூலமாக நாம் அந்த சங்கிகள் இல்லாமல் இந்த இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறையை நாம் தான் கைப்பற்றி வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இந்த இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக அவர்கள் உள்ளே வந்து எதையெல்லாம் அழிப்பார்கள் என்றால், முதலில் மொழியை அழிப்பார்கள். அடுத்தது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் எல்லாமே மாறிப்போகும். அதற்கு பின்பு மீண்டும் கோயிலுக்குள் நாம் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு வந்து சேரும். அதற்கு பின்பு மீண்டும் ஒரு தந்தை பெரியார் வேண்டியிருக்கும் கோயில் நுழைவு போராட்டத்தை மீட்டெடுப்பதற்கு. இப்படியாக நம்முடைய உரிமைகள் முழுக்க பறிபோகின்ற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால், இன்றைய இளைஞர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு பின்பு நாம் கோயில் நுழைவு அனுமதியை பெற்றோம், கோயில் நுழைவு உரிமையை பெற்றோம். அதை தவிர மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போது. என்னன்னா, தேவதாசி என்கின்ற அந்த முறைமை, கடவுளுக்கு அர்ப்பணித்து விடப்பட்ட பெண்கள். எந்த நிலைப்பாட்டிலும் பெண்கள் தான் மிக மோசமாக துன்பத்துக்கு ஆளாவார்கள் என்பதற்கு ஒரு சாட்சி அந்த கோயில்கள் மூலமாக பெண்களுக்கு நிகழ்ந்த அந்த வன்முறை, சமூக வன்முறை, வாழ்வியல் வன்முறை. இறைவனுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்களை மிக அதிகமாக அனுபவித்தது என்ற வார்த்தையை நான் மிக வருத்தத்தோடு தான் பயன்படுத்துகிறேன். யார் என்றால், அந்த கோயிலின் நிர்வாகத்தில் இருந்த அந்த ஆரியர்கள் என்பதை வரலாறு பல நூல்கள் வழியாக நமக்கு காட்டுகிறது. என்னும்போது மீண்டும் பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்து சேரும். மிக சமீபத்தில் சிங்கப்பூரில் உள்ள காளியம்மன் கோயில், நீங்கள் இந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு அர்ச்சகர் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 2 வருஷம் ஒழுங்காக பணிபுரிஞ்சிருக்கார். அப்புறம் என்ன பண்ணியிருக்கார், அந்த காளி அம்மன் கோயிலில் உள்ள நகைகள் அவர் பொறுப்பில் வந்து சேருகிறது. 300 பவுன். 300 பவுனையும் தினமும் அவர் தான் எடுத்து போடணும், திரும்ப எடுத்து வைக்கணும். இவர் என்ன செய்கிறாரு, திரும்ப எடுத்து உள்ளே எதுக்கு வைக்கணும்? அவர் கேட்குறாரு, அவர் செய்திருக்காரு. அதை எடுத்து அவர் அடகு வச்சிருக்கார். அடகு வச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லை, இப்படியே வச்சு இப்படியே காலத்தை கடத்தியிருக்கார். ஆடிட்டிங்னு வரும்போது, கணக்கு தணிக்கையாளர்கள் வரும்போது 1 வாரம் முன்னாடி போய் அதை மீட்டெடுத்து கொண்டு வந்து வச்சிடுறது. அப்புறம் அவங்க கணக்கு தணிக்கை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போய் அடகு வைக்கிறது. இப்படியாக ஒரு 6 வருடங்கள் நடந்திருக்கிறது. மிக நீண்ட காலமாக 6 வருடங்கள் இதை செய்திருக்கிறார். ஆனால் நல்வாய்ப்பாக போன வருடம் இந்த சூழ்ச்சியை கண்டுபிடித்து அவருக்கு இப்போது 6 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது சிங்கப்பூர் அரசாங்கம். என்னும்போது இங்கே அப்படி கொடுக்க முடியாதா?
எத்தனை சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. யோசித்து பாருங்கள் தோழர்களே. அந்த கருவறைக்குள் செல்வதும் கோயிலை கடைசியாக பூட்டுவதும் வேற யாரு? சாவி உங்கள் கையில் இருக்கா, என் கையில் இருக்கா? யார் கையில் இருக்குது? கருவறையை பூட்டுகின்ற சாவி யார் கையில் இருக்கிறது? அந்த மந்திரம் சொல்பவர்களிடம் தானே இருக்கிறது. அப்படியானால் அங்கே உள்ளே இருக்கின்ற சிலைகள் எப்படி வெளியே நடந்து போகுமா தானாகவே? அப்படியானால் இங்கே யாராவது அப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அதற்கும் மனுநீதி ஒரு காரணம் சொல்கிறது. பார்ப்பனர்களை தண்டித்தால் அது 7 ஜென்மத்துக்கு தண்டிப்பவர்களுக்கான பாவமாக வந்து விடியும். மனுநீதி சொல்லுது. எதை எடுத்தாலும் முன்ஜாமீன் வாங்கிடுறாங்க. ஏற்கனவே நீ எங்களை தண்டிச்சா 7 ஜென்மத்துக்கு உனக்கு பாவம் வந்து சேரும். அதே இது அவர்களை தண்டிக்காமல் விட்டால் முன்பிறவி 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் வந்து சேருமா? இது எப்படிப்பா? முன்னாடி பிறந்ததுக்கு கூட சேர்ந்து புண்ணியம் வந்து சேருங்கிற அளவுக்கு இவர்கள் மிக சூழ்ச்சியாக நம்முடைய சிந்தனைகளை களவாடி வைத்திருக்கிறார்கள். எங்கே இருந்து நாம் இவர்களிடமிருந்து விடுதலை பெறலாம் என்றால் நம் கையில் தான் இருக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எதற்கெடுத்தாலும் வைதீகர்களிடம் நாம் அடிமையாக இருக்கிறோம் அல்லவா? இந்த நிலைப்பாட்டை நாம் மாற்றியாக வேண்டும். அவர்கள்தான் தேதி குறித்து கொடுக்கிறார்கள். அவர்கள்தான் நல்ல நாள் பார்த்து கொடுக்கிறார்கள். ஆனால் நல்ல நாள் பார்த்து தேதி குறித்து நல்ல முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற திருமணங்களுக்கு கூட குடும்ப நல கோர்ட்டில் தான் விடிவுகள் கிடைக்கின்றன என்னும்போது அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த நல்ல நாளுக்கும் முகூர்த்த நாளுக்குமான அந்த 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 அது என்ன சொல்கிறது, அந்த வலிமை அல்லது அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த முகூர்த்த நாளுக்கான அந்த பங்கு என்ன இருக்கிறது? அவர்கள் அத்தனை பேரும் குடும்ப நல கோர்ட்டில் தானே தங்களுக்கான விடிவை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னும்போது உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கின்ற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்பதை சுயமரியாதை திருமணங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. அப்படியான ஒரு காலகட்டத்தை இப்போது அதை முற்றிலுமாக மடைமாற்றம் செய்து நாம் வைதீகர்களிடம் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர்களிடமே நம்மை கொண்டு அடகு வைக்கிறோம் என்னும்போது அதனால் தான் நமக்கான வாழ்வியலில் ஒரு மாதத்தில் எத்தனை முகூர்த்தம் வருதுமா? ஒரு 5 முகூர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் மீதி 25 நாட்களும் வீணான போன நாட்களா? ஏன் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் என்கிறோம் என்றால் இப்படி யோசிக்காமல் இருப்பது தான் அவர்களுக்கான நன்மை என்பதைத்தான் அவர்கள் 5 சூலங்கள் மூலமாக கண்டுபிடித்து 2014 சொல்கிறாங்க. இந்த நாத்திகர்கள் அல்லது ரேஷ்னலிஸ்ட் என்பவர்களும் நமக்கான எதிரிகள் என்று அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்றால் அதற்காகத்தான் அவர்கள் முற்ற முழுக்க தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் இங்கே இருந்துதான் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை நம்முடைய தந்தை பெரியார் உருவாக்கினார். அதனுடைய சிந்தனை விளைச்சலால் தான் நாம் கேள்விகள் கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம் என்னும்போது இந்த சிந்தனையை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு முயற்சியை அவர்கள் செய்ய துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சிந்தனை வயப்படாத குழந்தைகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது அவர்களையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டும். அவர்களோடு சேர்த்து நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதனால் நிச்சயமாக அதை நோக்கி நடைபோடுவோம். நம்முடைய கோயில்கள் நம் வசம்தான். அப்படி இருந்தால்தான் நம்முடைய மன்னர்கள் கட்டிய அந்த கோயில்களுக்கு நாம் செய்கின்ற நியாயமாக அமைய முடியும். நன்றி, வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதுல மாற்று கருத்து சசிகலாவை காலவாரி விட்டு சசிகலா வந்து நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, அதுதான் நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றதே, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டாரு. ஆனா ஜெயலலிதா